வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 6 இருக்கும். அந்த டயத்தில் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மாடுகளுக்கு பூரா பால் பீச்சியாச்சு. பால் பீச்சி இடத்தப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். பூரா சாணி அது மாதிரி இருக்குது. நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வைக்கோல் இருக்குன்னு போடணும். இந்த மாடு கொஞ்சம் டேஞ்சரஸ் மாடு, அதுகளை முட்டி தூக்கிறோம். அப்புறம் நம்ம கண்ணுக்குட்டி இது இதுக்கு பால் பீச்சாச்சு. இதை தனியாக பிடிச்சி கட்டி போடணும். கண்ணுக்குட்டியை தண்ணிக்கு பிடிச்சிட்டு தண்ணிக்கு விட்டுட்டு, இன்னும் மாடுக்கு எதுவுமே தண்ணி வைக்கல. தண்ணி வச்சுட்டு தனியாக கட்டி போட்டு நம்ம வைக்கோல் எடுத்து போடணும். எடுத்து போட்டு இடம் பூரா க்ளீன் இல்லாமல் இருக்குது. இப்போ இடத்த பூரா க்ளீன் பண்ணிவிட்டு மாடுகளுக்கு தண்ணிக்கு விட்டு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வைக்கோல் போட்டோம்னா அதை சமைச்சு சாப்பிட்டு இருந்துக்கலாம். அப்புறம் நம்ம மாடுகளை போய் பார்ப்போம். மாடுகளுக்கு இற வச்சாச்சு. இற வச்சு தண்ணியும் விட்டாச்சு. விட்டு அது இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இந்த வெயில் நாள்னால இந்த நம்ம ஏரியாவில் காலையில் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்குது. மதியம் மழை சாயந்தரம் மழை வந்துடுது. ஆடு இப்போ இற வச்சிட்டோம். இற வச்சு பிடிச்சி கட்டி போட்டாச்சு. இந்த ஆடுகளை பூரா எதுக்கு நம்ம கட்டி போகிறோம்னா, பக்கத்துலேயே வயல் இருக்கு. அந்த நம்ம அவுத்து விட்டோம்னா அங்கே போயிடுது. தேவையில்லாத பிரச்சனை வருது. அதனால நம்ம ஆடுகளை கட்டி போட்டுருவோம். ஏன்னா நம்ம அவுத்து விட்டோம்னா டைரெக்டாக அங்கே போயிடுது. அதனால ஆடுகளை பூரா நம்ம கட்டி போட்டுருவோம். அது இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம தோல் ஊசி போட்டிருக்கோம். தோல் ஊசி போட்டதுனால போட்டாச்சு. நான் நம்ம குடற்புழு நீக்கம் மருந்து மட்டும் நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடு இட கூட வீடியோ. அடுத்து நம்ம இந்த ஆடுகளை பூரா குடற்புழு நீக்கம் கொடுக்கும்போது அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதில் இருக்க நிறைய குறைய பார்த்து நீங்களே சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு போடணும். செட்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. போகிற வேலையாள் வர மாட்டேங்காங்க. அட்வான்ஸாக கொடுத்து 10-15 நாள் ஆச்சு, வரவே மாட்டேங்காங்க. நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் போயும் எரிச்சல் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி போகலாம். ஒவ்வொரு வாட்டியும் போய் செட்டு போடுங்கன்னு நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி இருந்து நம்மளுக்கு செட்டு போட வர மாட்டேங்காங்க. செட்டு போட்டாங்கன்னா இந்த ஆடுகள் நம்ம கட்ட தேவையில்லை. நம்ம செட்டுக்குள்ளேயே கழட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கண்ணுக்குட்டி அந்த மிச்சம் ஒரு 4 ஆடு அங்கே வெளியே போய் மேய போயிடுச்சு. ஒரு வெள்ளாடு வெள்ளாடை நம்ம இதுக்கு கட்டியடின்னு சொல்லி அதை கோயிலுக்கு ஊற்றிட்டாங்க. ஒரு வெள்ளாடை மட்டும் இருக்குது. 2 வெள்ளாடு இருக்குது. செம்பரி ஆடு 4 செம்பரி ஆடு வெளியில் மேய போயிடுச்சு. வேற செய்யறதுன்னா வெயில் எப்படி இருக்குன்றாங்க. நம்ம ஏரியாவில் வெயில் கடுமையாக இருக்குது. ஆனால் ஆறுதல் விஷயம்னா சாயந்தரம் கொஞ்சம் மழை பெஞ்சிருது. நமக்கு இந்த செட்டுனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. செட்டு போட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். செட்டு போட வரமாட்டேங்காங்க. ஏன்னு தெரியல. அட்வான்ஸ் தான் கொடுத்துட்டோம். கொடுக்காம இருந்தால் வராமல் தான் சரி, கொடுத்துட்டோம். அப்படி வர மாட்டேங்காங்க. அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பொருளை பூரா இறக்கி வச்சுட்டு போனவங்க தான். இந்த பொருள் இறக்கி 10 நாள் ஆச்சு. இந்த பொருளை இறக்கி 10 நாள் நம்ம வரவே மாட்டேங்காங்க. கேட்டால் அங்கே இருக்குது வேலை, இங்கே இருக்குது வேலை அப்படின்னு. அட்வான்ஸை திருப்பி போட்டாலும் வேற விட போகலாம், அதுவும் தர மாட்டேங்காங்க. அட்வான்ஸும் தர மாட்டேங்காங்க. பொருள் பூரா போட்டு போனவங்க தான். அடுத்த திசப்பம் கூட எட்டி பார்க்கலாம். அவங்க பார்க்கணும். அப்படி இல்லாட்டி பார்த்துட்டு வேறு ஆளுகள் என்னென்ன மூவ் பண்ணணும். சும்மா ஒரு ஆள் மட்டும் ஏன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. சாயந்தரம் நல்ல மழை வந்துடுது. செரு போட்டு வா. மழை இப்போ நம்ம ரொம்ப அவசரப்படுறாப்புல கூட்டம் இல்லாமல் போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு நினச்சோம். அதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம நெல் வயலை பார்ப்போம். நம்ம குட்டியா இப்போ நீங்கள் அந்த நம்ம அவுத்து விட்டோம்னா டேரெக்டாக இது ஊழி என்ன செய்யணும்னா இப்படியே போகும். போய் அந்த இந்த பாதை வழி போய் கரெக்டாக அந்த நெல் வயலில் போய் அதனால தான் நம்ம ஆடுகளை பூரா நம்ம கட்டி வைக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே போய் இந்த நெல் வயலுக்குள்ளே போயிடும். போயிடுச்சுன்னா அப்புறம் அவன் காட்டுக்காங்க நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால தான் பேசாமல் கட்டி போட்டுறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.